Listen, good morning, ma. India population, last class we have studied, isn't it? Population, transport, communication, trade. Remember? Distribution and density of population, that also last class we have studied. Which state have more population? Uttar Pradesh, isn't it? Next, Maharashtra, then West Bengal, then what Andhra Pradesh, Telangana, other states also have more population. But which state have very less population? Sikkim, isn't it? Sikkim is the least populated state of India, isn't it? Then at the same time, then Union Territory, which place? Delhi, isn't it? Which place? Population tops among the Union Territory, yes or no? But population also not even, yes or no? Population also not even. Some places have more population, some places have very less population because number of reasons also there. Last class we have studied if the network, if the transport or industrialization, urbanization, employment opportunity is there, and again etc. is there, the population also more, yes or no? வேலைவாய்ப்பு அதே மாதிரி நல்ல எல்லா ஃபெசிலிட்டிகளும், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அதே மாதிரி நல்ல ஹைஜீனிக்காக இருக்குது, நல்ல ஒரு எஜுகேஷன் பிளேஸாக இருக்குது. அப்படிங்கும்போது அந்த பாப்புலேஷன் ஆல்சோ மோர், எஸ் ஆர் நோ? பட் அட் சேம் டைம் சம் பிளேசஸ் we can't leave that place, we can't survive in the places because we didn't get proper water, so hot இருக்கும், otherwise so cool இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட ஏரியாக்கள் என்ன பண்ண முடியாது, மக்கள் வாழ முடியாது. அதனால அந்த ஏரியாக்கள் என்ன இருக்காது, டென்சிட்டி பாப்புலேஷன் அதிகமாக இருக்காது. ஓகேயா? டுடே வி ஹவ் ஸ்டடிட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், மக்கள் தொகை அடர்த்தி. ஓகேயா? It is expressed a number of person per square kilometer. According to 2011, the average density of population of India is 382 persons per kilometer, per square kilometer. Okay, per square kilometer. Isn't it? சராசரியாக ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை தான் என்ன செய்து குறிப்பிடப்படுகிறது. அதாவது அக்கார்டிங் டு 2011 they have taken census. அந்த சென்சஸ்ல பார்க்கும்போது வாட் இஸ் மீன் சென்சஸ், மக்கள் தொகை அளவெடு எப்படி எடுக்கிறது, புரியுதுங்களா? கணக்கெடுப்பு லிசன்சி. அந்த டைம்ல எவ்வளவு இருந்தாங்கன்னா 382 persons இருந்திருக்காங்க பெர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு. ஓகே, India is one of the most thickly populated 10 countries of the world. ஓகேயா? இந்தியா சராசரி பார்த்தீங்கன்னா 10 நாடுகளில் இந்தியாவும் உலக மக்கள் தொகை அடர்த்தி என்ன சொல்ல போறேன் புரிஞ்சுக்க, உலக மக்கள் தொகை அடர்த்தி மீந்த 10 நாட்களில் 10, அதாவது 10 கண்ட்ரீஸ்ல இந்தியாவும் ஒன்று. லிசன்சி டாப் மோஸ்ட் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு ஃபர்ஸ்ட் வந்து சைனா, நெக்ஸ்ட் இந்தியா. இப்போ நான் சொல்றது டென்சிட்டி. ஓகே, ஆமா, டென்சிட்டி திக்லி பாப்புலேட்டட் ஏரியால 10 கண்ட்ரீஸ்ல இந்தியாவும் ஒன்று. The most density populated states of India is Bihar, and the state with least population density is என்னது? Andhra Pradesh. Arunachal Pradesh. Listen, see, இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சது அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஸ்டேட் உத்தர பிரதேஷ், லீஸ்ட் பாப்புலேஷன் சிக்கிம். இப்போ நான் சொல்றது டென்சிட்டி அதிக அடர்த்தியான ஏரியா எது அப்படின்னு பார்க்கும்போது பீகார். புரியுதுங்களா? பீகார் வந்து அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலமாக இருக்குது. அதே டைம்ல குறைந்த அடர்த்தி, அதாவது வெரி லீஸ்ட் டென்சிட்டி பாப்புலேட்டட் ஸ்டேட் எதுனா அருணாச்சல் பிரதேஷ். வெரி அருணாச்சல் பிரதேஷ் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. Among the Union Territories, Delhi is a densely populated one. Okay, 11,297 per square kilometer. And Andaman and Nicobar Island have lowest density of population. Listen very carefully. இப்போ அதுவும் இதுவும் குழம்பாத மொத்தத்தில் அதிகமான டென்சிட்டி உள்ள பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட் எதுனா எது? உத்தரப்பிரதேஷ். லெஸ் பாப்புலேட்டடு ஸ்டேட் எதுனா சிக்கிம். அதே மாதிரி டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய டென்சிட்டி நல்ல மைண்ட்ல ஏற்றிக்க, டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட் எதுனா பீகார். பட் அட் சேம் டைம் லீஸ்ட் டென்சிட்டி பாப்புலேட்டட் ஸ்டேட் அருணாச்சல் பிரதேஷ். சேம் டைம் யூனியன் டெரிட்டரியில் அதிக டென்சிட்டி, மோர் டென்சிட்டி பாப்புலேட்டட் பிளேஸ் எது? டெல்லி. லீஸ்ட் பாப்புலேட்டட் பிளேஸ் எதுனா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட். ஓகேமா? ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாப்புலேஷன் growth and change. பாப்புலேஷன் growth and change, அதிக வளர்ச்சியும் மாற்றங்களும் எப்படி வருது? பாப்புலேஷன் சேஞ்ச் refers to an increase or decrease of population
of an area from one period to another period. Listen, see, one period to another period. மக்கள் தொகை மாற்றம் என்பது பொதுவா பார்த்தீங்கன்னா ஒரு கால பகுதிக்கு இடைப்பட்ட காலத்தில் மக்கள் தொகை அதிகரிக்கவும் செய்யலாம், குறைக்கவும் செய்யலாம். ஓகேயா? எப்படி குறைகிறது, எப்படி அதிகரிக்கிறது? The population growth is influenced by birth rate, death rate and migration. ஓகேயா? migration, listen, see very carefully. பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், sometimes they are moved from one place to another place. இடம்பெயர்வு, ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போறாங்க. இதனால என்ன செய்யுது? மாற்றம் ஏற்படுகிறது. These three makes the change in the population. Listen, see, three changes. What are the three changes? Birth rate, death rate, இறப்பு விகிதம், and migration. They are moving from one place to another place. That is also migration. Birth rate refers to the number of live birth per 1000 people in a year, and the death rate refers to the number of death per 1000 people in a year. நல்லா கேட்டுங்க. அடுத்து என்ன செய்யுதுன்னா, நம்ம மக்கள் தொகையை எப்படி கணக்கிடுகிறோம் அப்படிங்கிற பிறப்பு விகிதம், அதாவது birth rateங்கிறது ஒரு வருடத்தில் 1000 மக்கள் எண்ணிக்கை உயிருடன் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை ஆகும். லிசன், சி, ஒரு லிசன் ஒன்ஸ் அகைன் ஆல் ஆஃப் யூ. பிறப்பு அதாவது பர்த் ரேட் என்று சொல்றது ஒரு இயருக்கு 1000 மக்கள் எண்ணிக்கை உயிருடன் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை. நல்லா புரிஞ்சுங்க, 1000 மக்கள். அதே டைம்ல டெத் ரேட் ஆல்சோ லைக் தட், பிறந்தவர்களின் எண்ணிக்கை 1000. ஓகேயா? The rapid decline of death rate is major cause of the rapid growth of the population in India. Listen, see, that is important word, because the rapid decline in death rate, what is my rapid rate? வேகமாக, துரிதமாக டிக்ளைன் ஆகுது death rate. அப்படின்னா என்ன தெரியுதுன்னா, ரொம்ப கம்மியான பீப்புள் தான் இறக்குறாங்க. புரியுதுங்களா? rapid decline in death rate, இந்த மேஜர் காஸ், இதுதான் மேஜர் காஸ் in the rapid growth of population in India. எது பாப்புலேஷன் அதிகமாக வருவதற்கு எது டெத் ரேட் குறைவாக இருப்பது one of the reason. Do you understand, ma? Listen, see, the next one is migration. Listen, see, migration. What is by migration? Already told. The people moving from one place to another place is called migration. இடம்பெயர்வு, ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பிளேஸுக்கு போறது தான் என்னது? இடம்பெயர்வு. It cannot be internal. It cannot be internal within a country or international between other countries. Listen, see, listen. Internal. What is by internal means? What? Internal means inside that or within the country. Within the country, inside the country, the people moving from one place to another place within the country. Countryக்கு உள்ள மூவ் ஆகிறது. International. What is by international? The between the countries, one country to another country. That is also migration. Okay, இடம்பெயர்வு, that is also migration. Internal migration does not change the size of population of the country, but it influences the distribution of population in a nation. Listen, see, but internal migration does not change in the size of population. For example, if you go to Madurai, உங்க மதுரையில இருந்து இன்னும் இங்க போறா, திருச்சி போறா, ஆர் மதுரையில இருந்து புதுக்கோட்டை போறா, ஆர் மதுரையில இருந்து சென்னைக்கு போறா. அப்போ இந்த பாப்புலேஷன் குறையுமா கூடுமா? தமிழ்நாடு பாப்புலேஷன் சேம் சைஸா தான் இருக்கும். பிகாஸ் ஒய், நீ வித்தின் த ஸ்டேட்டுக்குள்ள தான் போறான். அப்போ பாப்புலேஷன் என்ன செய்யாது? ஒண்ணு கூடவோ குறையவோ செய்யாது. இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போறா, பட் இதுல தமிழ்நாடுக்குள்ள தான் போறா. ஸோ தமிழ்நாடு பாப்புலேஷன் சேமா தான் இருக்கும். பட் இட் இன்ஃப்ளூயன்சஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் இன் ஏ ஸ்டேட். ஓகேயா? பட் இன் ஏ ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ஏரியாவுக்குள்ள போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஏரியால கம்மியா இருக்குமே தவிர இந்த ஏரியால கூட இருக்குமே தவிர மற்றபடி மொத்த தமிழ்நாட்டில் சேமா தான் இருக்கும். ஓகேயா? It plays an important role in changing the composition and distribution of population, but is important role in changing the composition or distribution of the population. Okay, distribution kuda kuraiya varala. In India, the mass migration is formal rural to urban, but India la mass migration, mass means அதிகமான, புரியுதுங்களா, பரவல் மாற்றத்தை காணப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாஸ் மைக்ரேஷன், இடம்பெயர்வு, கிராமப்புற, அதாவது என்னன்னா கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்தை நோக்கி என்ன செய்யறாங்க, அதிகமான மக்கள் போயிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஒய், லாட் ஆஃப் ரீசன்ஸ் ஆர் தேர். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேயா?
கிராமப்புறத்தில் ஒன்லி மோஸ்ட்லி இந்த ரூரல் ஏரியா என்னதான் இருக்கும், விவசாயம் தான் அதிகமாக இருக்கும், ஃபார்மிங் மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சர் இருக்கும். பட் சம் பீப்புள் ஆர் தோஸ் ஹூ ஆர் ஸ்டடிட் ஆர் தோஸ் ஹூ ஆர் வெல் எஜுகேட்டட் பீப்புள் தே ஆர் நாட் வில்லிங் டு டூ தட் ஒர்க். isn't it? விவசாயம் பார்க்க விரும்ப மாட்டாங்க, want to work in some particular industry or anything. So in that people that they are migrated from village to town area. Okay, village to town area. So that employment opportunity only in that or the town, so that people are moving from one place to another place because of the employment opportunity in the town area. Okay, and higher wages in the urban areas caused by the industrial development. Listen, see. But another one is in the village area they are getting very low wages. What is by wages? Coolie. புரியுதுங்களா, ரொம்ப கம்மியான சேலரியே கிடைக்கும். அப்படிங்கும்போது எங்க போறாங்க, அர்பன் ஏரியாவுக்கு போறாங்க. டெவலப்மெண்ட் ஆர் த புல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த மைக்ரேஷன் இன் த கண்ட்ரி, தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ரீசன். ஓகே, எதனால புல் பண்றாங்க, எதனால அந்த ஏரியாவுக்கு போறாங்கன்னா தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். புரியுதுங்களாமா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாப்புலேஷன் கம்போசிஷன். Listen, see, population composition. The population composition refers to the characteristics such as age, sex, martial status, caste, religion, language, then education, occupation, etc. Listen, see, மக்கள் தொகை கலவை எப்படி இருக்குது, பல்வேறு பண்புகளை கொண்டது. எப்படி இருக்குன்னா, characteristics means பண்புகள், ஓகே, குணங்கள். Age, next what sex, female or male. Martial status, listen, see, sometimes if they are bachelor or married people, புரியுதுங்களா? caste, என்னது, ஜாதி. next religion, மதம். languages, education, occupation, etc. okay, these are the important reason. என்னது, see, the study of composition of population helps us to understand the social, economic and demographic structure of population. அதே டைம்ல பாத்தீங்கன்னா சமூக பொருளாதார மட்டும் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அமைப்பையும் புரிகிறது. நல்லா புரிஞ்சுக்கமா, இது வந்து எது என்ன சொல்ல போறாங்கன்னா இந்த பேராகிராஃப்ல ஒரு மக்கள் தொகை கலவை வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், ஏஜ் குரூப், சில ஏஜ் குரூப் பீப்புள் தே ஆர் வில்லிங் டு லிவ் இன் த அர்பன் ஏரியா. அப்போ ஃபீமேல் பீப்புள் ஆர் மேல் பீப்புளா இருக்கலாம். திருமணம் ஆனவங்க இஃப் தே ஆர் கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அப்போ தே வாண்ட் டு செட்டில் இன் எங்க, டவுன் ஏரியால விரும்புவாங்க. தென் கேஸ்ட், இந்த கேஸ்ட் பீப்புள் இந்த ஏரியால இருக்காங்க, நம்மளும் அங்க இருக்கணும்னு நினைப்பாங்க. ரிலீஜியன், ஃபார் எக்ஸாம்பிள் சே இஃப் தே ஆர் வர்ஷிப் த காட், ஃபார் எக்ஸாம்பிள் சி இந்த சர்ச் இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே, அந்த ஏரியா பக்கத்துல நம்ம இருந்தோம்னா நமக்கு சர்ச்சுக்கு போக வசதியா இருக்கும், டெம்பிளுக்கு போக ஈஸியா இருக்கும், மாஸ்க் போக ஈஸியா இருக்கும், அப்படி இருக்கலாம். லாங்குவேஜ், அதே டைம்ல லாங்குவேஜ், இந்த ஏரியா பீப்புளுங்கெல்லாம் நல்லா ஹிந்தி பேசுறாங்க, ஸோ நம்மளும் அந்த ஏரியால போய் வாழ்ந்துக்கலாம். அப்புறம் எஜுகேஷன், இந்த இடத்துல எஜுகேஷன் அதிகமா கிடைக்குது, ஸோ நம்ம அந்த இடத்துல போய் எஜுகேஷனுக்காக குழந்தைங்களை என்ன செய்யலாம், ஈஸியா அனுப்பிடலாம் அப்படி இருக்கிறாங்க. இப்படி ஆக்குபேஷன், தொழில், இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் ஆகும். ஓகேயா? தி நெக்ஸ்ட் ஏஜ் ஆஃப் கம்போசிஷன், வயது கலவை. வயது எப்படி இருக்குது? ஏஜ் ஆஃப் கம்போசிஷன் ஆஃப் பாப்புலேஷன் refers to the number of people in different group of in a country. Okay, different group, பல்வேறு வயது பிரிவினர்கள் எண்ணிக்கையை குறிக்கிறது. Population of a nation is generally grouped into three broad categories. Three categories are there, that is the children who has less than 15 years of the age. Okay, yeah, less than 15 years of age மூன்றாக பிரிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா less than 15 years, 14 வயதுக்கு கீழ் குழந்தைகள். அடுத்து 29.5%, அதுல யார் இருக்காங்க, கான்ஸ்டன்ட் 29.5% இருக்காங்க. and the people above 60 years constitute, என்னது, above 60 yearsல உள்ளவங்க 8.0%. ஓகேயா? இப்படி நெக்ஸ்ட் இந்த மாதிரி divisions are there. ஓகேயா? see, so the dependent of the population of India is 37.5%. dependent population எவ்வளவு இருக்கிறாங்க, 37.5%, and the independent population is 62.5%. okay, independent means, dependent means what? dependent நம்ம வந்து before marriage or before you are getting a job, you are dependent of your parents, isn't it? நம்ம வேலை இல்லாத போது, இப்ப நீ படிக்கிற குழந்தைங்க, இப்ப நீ யாரை தான் டிபெண்ட் பண்ணியிருப்போம், பேரண்ட்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருப்பா இல்லையா? after what some years, after 25 years you are get job opportunity or if you are married, அந்த டைம்ல என்ன செய்வா, உங்க பேரண்ட்டை டிபெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, உனக்கு salary கிடைக்குது, நீ அவே வாழலாம், but always you are living with your parents, that is good for you, isn't it? okay, the next one is sex ratio.
what it means sex ratio fall in a vidam. See, sex ratio is defined as a number of females per 1000 male population. See, பாலினம் வீதம் என்னது மக்கள் தொகை 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் எண்ணிக்கை எத்தனை. இப்போ 1000 ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் எத்தனை இருக்காங்க அதை பற்றி. அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் the sex ratio of the country is 2011 எடுத்த சென்சஸ் படி the ratio country is 940 males per 1000 males. நல்லா பாத்துங்க, 1000 ஆண்கள் இருக்கும் பொழுது எவ்வளவு பெண்கள் இருக்காங்களா? 940 பெண்கள் இருக்காங்க. This shows that the size of the female population is lower than male. ஓகேயா? அப்போ females எவ்வளவு இருக்காங்க? கம்மியா இருக்காங்க. So it is at the same time in கேரளால பார்க்கும்போது 1084 எவ்வளவு இருக்காங்க? 1084 in கேரளா and 1038 in புதுச்சேரி. புரியுதுங்களா? அப்போ புதுச்சேரியில பெண்கள் அதிகமா இருக்காங்க. பட் at the same time எங்க இருக்காங்க? கேரளாலயும் பெண்கள் அதிகமா இருக்காங்க. The lowest sex ratio is recorded in the Union Territory of Daman and Diu. புரியுதுங்களா? But lowest ratio, sex ratio lowest இருக்கக்கூடிய two places what Union Territory of Daman and Diu. Okay, yeah. The next one is literacy rate. The people who are able to read and write are known as literate. Listen, see. The people who are read and write, all of listen, see. எழுத்தறிவு வீதம் எப்படி இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம இப்போ if we are educated, நீ வந்து literate people, நீ நல்லா என்னது, நீ ஒரு எழுத்தறிவு பெற்றவன் அப்படின்னு சொல்ற எதை வச்சு நம்ம சொல்ல முடியுமா? எதை வச்சு சொல்றாங்க? those who are read and write. உங்க அம்மாவுக்கு நல்லா ரீட் பண்ண தெரியும், ஆனா எழுதவும் தெரியும் அப்படின்னா அவங்க யாரு? லிட்ரேட்னு அர்த்தம். ஓகேயா? எஜுகேட்டட்னு தான் அர்த்தம். ஏன் நீ வந்து ஏதாவது if you are speaking English with your parents, they can't reply. If say suppose if they are not reply, what you are saying, அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படி சொல்லுவோம். அப்படியெல்லாம் கிடையாது. அம்மா அப்பாவுக்கு ரீட் பண்ண தெரியும், அதே டைம்ல என்ன செய்யும்? ரீட் பண்ண தெரியும், ரைட் பண்ணதும் தெரியும். ஸோ அவங்க லிட்ரேட்ஸ் தான். ஓகேயா? It is an important indicator of quality of the people. That is one of the important quality. Okay, quality. The percentage of the literate people to the total population is termed as literacy rate. Okay, and the percentage of the literate people are the total population termed as literate. Either can nechiranga total population la ethana varu literary யார எழுத்தறி பெற்றவர்ங்கறத கணக்கிடுறாங்க. There has been a steady improvement in the literacy level in India. Okay, India's literacy rate as per 2011 census எடுத்து பார்க்கும்போது இந்தியாவுடைய literacy rate எவ்வளவு இருக்குது? 74.04%. Okay, how many percentage? Total சொல்ல போனா 74% நீங்க கூட சொல்லலாம். ஓகே, எவ்வளவு percentage? 74%. யாரு? 0.04%. பட் டோட்டலா என்ன சொல்லலாம்? 74%. இந்த year 2011ல சென்சஸ் பார்க்கும்போது இந்தியா how many percentage? 74%. Okay, see. But at the same time, in 2000, when we got independent, that time we have very less population. Okay, very nearly 35% and the level la irundirukom. Okay, from this literacy rate, male evlavu 82.14%, 14%, and the female is 65.46%. Okay, yeah. But in that, total சொல்ல போனா 74% இருந்தாங்க. But at the same time, what in male தனியா பார்க்கும்போது 82% இருந்தாங்க. Then as female 65, okay, yeah, percentage is there. Okay, it shows that still there is a vast gap between male and female literacy rate. But இப்ப பார்க்கும்போது என்ன செய்யலாம், நம்ம வெளியே பார்க்கும்போது லேடிஸ் அதிகமா படிக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா ஜென்ஸ் தான் என்ன செய்றாங்க, நிறைய படிச்சவங்க இருக்கிறாங்க. ஓகேயா? See, but in literacy rate, Kerala ranks first in the country with a literary rate of 93.91%, followed by Union Territory Lakshadweep with 92.28%. Okay, yeah. But lowest literacy rate is where Bihar 63.82%. Listen, see in the paragraph, the number of questions are there. Okay, yeah. What is mean by literate? What is mean by literate?
you have say the answer inside your mind. Those who are the people who are able to read and write are known as literate. Okay, yeah. What is meant by literacy rate? The percentage of the literate people into the total population is termed as literacy rate. Okay, yeah. See how many percentage literary rate in 2011, 74 total 74.04%. Okay, yeah. Adula male how much? 82.14%. Then female 65.46%. Okay, yeah. See, listen, see, but the vast gap is there, female and male. Okay, see, which is the first state, which is the first state our country, first state Kerala is the first state. Okay, yeah. How many percentage? 93.91%. Okay, but union territory which state? Sorry, which place? Union territory Lakshadweep. Okay, Lakshadweep because of near Kerala இல்லையா அங்கோட ஷேடோ அங்க போய் இருக்கிறாங்க அந்த people நல்லா படிச்சிருக்காங்க 92.28%. Okay, lowest literacy rate இது Bihar. How many percentage? 63.82%. Okay மா, இந்த paragraph நல்லா படிச்சுக்கோ. Okay, yeah. The next one is occupational structure. See, the economically active part of the country's population is termed during the census population start is as workers. Listen, see, தொழிலாளர்கள் கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படி பார்க்கும்போது தகவலின் அடிப்படையில் பொருளாதார நடவடிக்கைகளை பங்கு பெறுவார்கள் தான் எனது தொழிலாளர்கள்னு சொல்றாங்க. Those who participate, those who are active part in the country's population is enumerated during the census operation. Okay, yeah. Workers are placed under three-fold categories. Totally 3 categories. There are main workers, marginal workers, non-workers. மூன்றாக பிரிக்கிறாங்க. முதன்மை தொழிலாளர்கள், பகுதி நேர தொழிலாளர்கள், தொழிலாளர் அல்லாதவர்கள். புரியுதுங்களா? மூணா பிரிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்க. மூணா பிரிக்கிறாங்க. என்னது மெயின் ஒர்க்கர்ஸ்? வாட் இஸ் பை மெயின் ஒர்க்கர்ஸ்? தே ஆர் ஆல்வேஸ் டூயிங் ஒர்க் ப்ராப்பர்லி. தே ஆர் மெயின் ஒர்க்கர்ஸ். See, marginal workers, பகுதி நேரம், the part time. Okay, part time மட்டும் தான் ஒர்க் பண்ணுவாங்க. And non workers, they are not doing any work. Okay, yeah. So இந்த மாதிரி 3 categories are there. Okay, yeah. See, according to the Census of India, all those who had worked for the major part of the preceding year, okay, recorded as main workers. Okay, yeah. Already I told. Listen, see, the main workers. What is mean by main workers? The worked for the major part of the preceding year fullaவே work பண்ணுவாங்க. Those who have worked for less than 6 months are recorded in the marginal workers. என்னது குறைந்தபட்ச வர்க்கத்தில் 6 மாதங்கள் மட்டும்தான். டோட்டலாக சும்மா 183 days தான். புரியுதுங்களா? ஒரு ஆண்டிற்கு 6 மாதங்களுக்கு குறைவாகவே வேலை பார்ப்பவர்களை என்ன சொல்றாங்க? பகுதி நேர தொழிலாளர்கள்னு சொல்றாங்க. வேலையே செய்யாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் என்னது? நான் ஒர்க்கர்ஸ். ஓகே, ஆமா, நான் ஒர்க்கர்ஸ். You understand now 3 types of workers? Okay, the next one is population dynamics. Population dynamics. See, இயக்கவியலாக இருக்குது. Listen, see, the human population dynamics is a field that tracks factors related to changes in the size of population and its character. Listen, see, மக்கள் தொகை வந்து அளவு பார்த்தீங்கன்னா அதன் பண்பு மாற்றங்களை தொடர்பான காரணிகளை தான் நம்ம சொல்ல முடியும். அது பார்த்தீங்கன்னா predicting population changes is an important aspect of population studies. என்னது? எதிர்நோக்கும் மக்கள் தொகை மாற்றங்கள் அது நிச்சயது படிப்பது மக்கள் தொகை ஆய்வுல ஒரு முக்கிய அம்சமாக விளங்குகிறது. ஓகேயா? the next one is problem of over population. இப்போ if the population ஓவரா இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் in your home நினைச்சுக்கியா, உங்க வீட்டுல 2 பேர் தான் இருக்கீங்க, ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி, otherwise only one person இருக்கீங்க. அப்போ உங்க வீட்டுல வெரி ஈஸி டு கெட் த திங்ஸ், isn't it? ஒரு திங்ஸ் வாங்கினா கூட ஃபார் எக்ஸாம்பிள் 1 kg ஆப்பிள் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோமே, நீயும் உன் தங்கச்சி தான் இருப்பீங்க, அம்மா அப்பா இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் கிடைக்கும் இல்லையா? ஒன்று
2 ஆளுக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதே டைம்ல உங்க வீட்டில் ஒரு 6-7 பிஃபோர் உங்க அம்மா அப்பா காலத்துல கேட்டுப்பாரு, அதுக்கு முன்னாடி உள்ள காலத்துல கூட தாத்தா பாட்டி காலத்துல கேட்டுப்பாரு, எல்லா வீட்லயும் ஒரு 7, 8, ஒரு 10, சில வீட்டில் முன்னாடி எல்லாம் 15 பேர் கூட இருந்துட்டாங்களாம், அப்படி சொல்றாங்க. ஓகே, அப்படி ஒரு 7-8 பேர் இருக்கும்போது அவங்களுக்கு 1 kg ஆப்பிள் வாங்கிட்டு வந்தா இஸ் இட் எனஃப் ஃபார் ஆல்? Definitely it's not enough, isn't it? It's not enough to all. Because why? அப்படி ஷேர் ஆகும்போது சின்ன ஒரு பீஸ் தான் கிடைக்கும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு திருப்தியா சாப்பிட்ட மாதிரி இருக்காது இல்லையா? அப்போ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ராப்ளம், isn't it? ஸோ இப்போ நம்ம இந்த லெசன்ல என்ன படிக்க போறோம்? வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஓவர் பாப்புலேஷன்? அதிகமான மக்கள் தொகை ஏற்படுது, என்ன பிரச்சனைகள் ஏற்படுது in India? Growing pressure of population on resource base created many socio-economic, cultural, political, ecological and environmental problems. Listen, see, சமூக அதே மாதிரி பொருளாதார கல்ச்சரலாகவும் பாலிட்டிக்ஸாகவும் எக்கலாஜிக்கலாகவும் என்வரன்மெண்ட் ப்ராப்ளம் சுற்றுப்புற சூழல்களாகவும் நிறைய ப்ராப்ளங்கள் ஃபேஸ் பண்றாங்க. The problems are they space and time and differ from region to region. ஒரு regionல இருந்து இன்னொரு regionக்கு the problem is differ, isn't it? Some of the major issue created by the overpopulation என்னதுன்னா that overcrowding. What is by overcrowding? அதிகமான crowd, அதிகமான மக்கள் தொகை அடர்த்தியா இருக்குது. Unemployment. What is by unemployment? வேலை வாய்ப்பு இல்லாம இருக்குது. Underemployment. What is by underemployment? நம்ம என்ன வேலை படிச்சிருக்கோமோ அந்த வேலை கிடைக்காம இருக்கிறது. ஓகேயா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். லோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், நம்மளால ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை அமைக்க முடியாதது. மால் நியூட்ரிஷன், நல்ல ஒரு சத்தானது சாப்பிடாம இருக்குது. மிஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் நேச்சுரல், நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் இல்லாம நேச்சுரலா இல்லாம இருக்கிறது. பிளஸ் அக்ரிகல்ச்சர் ரிசோர்சஸ். அன்ஹெல்தி என்வாயர்மெண்ட், நல்ல ஒரு ஹெல்த்தி இல்லாம என்வாயர்மெண்ட் இருக்கிறது. புரியுதுங்களா? என்வாயர்மெண்ட் சுற்றுச்சூழல் சூழ்நிலைகள் இருக்கிறது. தீஸ் ஆர் த மேஜர் reasons for the major problems of the overpopulation. Okay, the next one is urbanization. What is meant by urbanization? நகரமயமாக்குதல். Okay, see, the process of society's transformation from rural to urban is known as urbanization. What is by rural? கிராமப்பகுதி, வில்லேஜ்ல இருந்து டவுனுக்கு போறது தான் என்னது? urbanization. The urbanization in India, the level of urbanization is measured in terms of percentage of urban population. நகர்ப்புறத்துக்கு வீதத்தின் அடிப்படையில் நகரமயமாதலாக அளவிடப்படுகிறது. கோவா is the most urbanized state. Okay, கோவா is the most urbanized state. கோவா வந்து மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக உள்ளது. Among the Union territories, Delhi is the most urbanized region, followed by Chandigarh. Okay, see, Union territory which place Delhi, the next which place Chandigarh. Among the major states, Tamil Nadu continues to be a second most urbanized state with 48.4% of the urban population, followed by Kerala and Maharashtra. Listen, see, Goa is the first state, urbanized state. Nalla purungi idile inda paragraph you are study well. Which state are more urbanized states? Goa. Okay, yeah, the next Himachal Pradesh is the least urbanized. Himachal Pradesh is the least urbanized, means what? ரொம்ப கம்மியான urbanized இருக்குது. அதே டைம்ல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் தமிழ்நாடு கன்னியூஸ்ல இருக்காங்க, செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு பார்க்கிறதுக்கு அப்படியே அர்பனைஸ்டா இருக்கிற மாதிரி தோணுதா? இல்ல, ஆனா கம்பேர் வித் அதர் ஸ்டேட் தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் அர்பனைஸ்ட் ஃபாலோட் பை கேரளா. நெக்ஸ்ட் யாரு? கேரளா இருக்காங்க. நெக்ஸ்ட் மகாராஷ்டிரா. ஓகே, இம்பாக்ட் ஆஃப் அர்பனைசேஷன். வாட் இஸ் மீன் பை இம்பாக்ட்? தாக்கம் என்ன? லெகசி ஆர் இம்பாக்ட்? ஓகேயா? Urbanization and the population concentration go hand in hand and are closely related to each other. Okay, closely related to each other. Rural to urban migration leads to population explosion in urban area. இந்த மாதிரி எல்லாரும் ரூரல் ஏரியால இருந்து அர்பன் ஏரியா போகும்போது அர்பன் ஏரியால எப்படி இருக்குதான் பாப்புலேஷன் ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ரீஸ் பண்ணு. மெட்ரோ
pollution cities like Mumbai, Kolkata and Delhi have more population than that can accommodate. Okay, இப்படி போறதுனால என்ன ஆகுது, மும்பையிலையும் கொல்கத்தா and Delhi have more population ஆகுது. See, listen, see the following are the major problems of urbanization. What are the important problems of urbanization? See, first one, it creates urban sprawl. என்ன ஆகுது, நகர விரிவாக்கத்தை ஏற்படுகிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் see, உங்க ஏரியாவே பார்த்துக்கோமே, முன்னாடி நீ இருக்கும்போது ரொம்ப டவுனா இருந்திருக்காங்க, கொஞ்சம் ஓரளவு கிராமமாக கூட இருந்திருக்கலாம், சில டைம்ல டவுனா இருந்தா கூட ரொம்ப ரேட் ஆஃப் பிரைஸ் வந்து கொஞ்சம் நார்மல் லெவல்ல இருந்திருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேட் ஆஃப் பிரைஸ் மீன்ஸ் லேண்டுடைய ரேட்டு கூடி இருக்கலாம், அதே டைம்ல ரொம்ப டென்சிட்டியா மக்கள் தொகை வீடு வச்சுட்டு நெருக்கடியா இருக்கலாம். இப்போ நீ வென் யூ ஹேவ் ஸ்டடி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியால சின்ன 2-3 கடைகள் தான் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா the rate of price also increase but rate also increase year by year, isn't it? It makes crowding in urban centers. But நகரப்பு மக்கள் நெருக்கடி தோற்றுவிக்கிற அதிகமாக the population also overcrowded. It leads to shortage of house in urban area. So என்ன ஆகுது, the shortage of houses in the urban area, the rent also increase day by day or month by month or year by year. It leads to the formation of slums. என்ன ஆகுது, இந்த குடிசை பகுதியை போன்ற காரணமாக உள்ளது. It increase traffic congestion in cities, but more traffic is there, isn't it? There is no proper roadway also, so more traffic also there. It creates water scarcity in cities, but in cities area, water scarcity, what is meant scarcity? It's not sufficient water in the city area because they are getting the water from some other place, isn't it? So scarcity of water also there. It creates a drainage problem. At the same time, another one major problem is drainage. It's not proper hygienic, isn't it? It's not proper hygienic. நல்ல ஒரு வடிகால் பிரச்சனை இருக்காது. Next, it creates a drainage problem also. Again, one of the cause is it poses the problem of solid waste management. சித கழிவு மேலாண்மை ரொம்ப problem is there. Okay, that is also major problems. The next one is it increase the rate of crime, isn't it? They also the நிறைய டென்சிட்டி இருக்கும்போது மக்கள் வந்து என்ன நிறைய ப்ராப்ளங்கள் உருவாகுவதற்கு காரணமாக, குற்றங்கள் செய்வதற்கு காரணமாக அமைகிறது. ஓகே அம்மா, the next one is transportation. What is my transportation? Is the system of the people or passenger and the goods are carried from one place to another place. Okay, yeah. Passengers, what is my passengers? Those who are going to that two-wheeler or the bus or train, they are passengers, isn't it? பயணிகள். So the people are and goods means what? பொருட்கள், சரக்குகள் carried from one place to another place. கொண்டு போறது தான் என்னது, கொண்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. Transportation system is considered as a lifeline of a country. Lifeline of a country. போக்குவரத்து அமைப்புங்கிறது ஒரு நாட்டின் உயிர் நாடியாக கருதப்படுகிறது. Because that is very very important. For example, if is not satisfied the oil, நம்மளுக்கு oil proper இல்ல, oil means not coconut oil ma petrol. So okay, and it is not sufficient for us. For always we have used that oil, isn't it? Because why? If we are going by two-wheeler or three-wheelers or four-wheelers, we have used the petrol, isn't it? So that time we need petrol. If it is not enough in the particular area, அப்ப நம்ம என்ன செய்வோம், ரொம்ப difficult to move from one place to another place. So என்ன செய்யும், அது நம்மளுக்கு கிடைக்கணும். அப்ப அதுக்கு என்ன தேவை, transportation must need, isn't it? Not only oil, lot of things, isn't it? For example, if not sufficient apple, orange for Tamil Nadu, isn't it? Tamil Nadu apple, orange அதிகமாக விளையாது. So in the time we are getting the apple or orange from other states, isn't it? Himachal Pradesh or Shimla அந்த ஏரியால இருந்து நமக்கு ஆப்பிள் ஆரஞ்சு அதிகமா கிடைக்கிறது. ஓகேயா? சோ அப்ப அங்க என்ன தேவை, டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். With the discovery of wheel,
the transport it was made easier and gradually different means of transport were developed. என்ன செய்யணும்? அப்போ அந்த transport system நம்ம develop பண்ணணும். The three types of means of transport land, water and okay, landல இதெல்லாம் போகும் roadways, railways, pipeline and so, isn't it? See the next water, inland means what? Inside the land. For example, see ஒரு river இருக்குது, அது inside the land குள்ள தான் இருக்குது இல்லையா? அந்த land வழியா boat வழியா போவாங்க இல்லையா? அப்போ inside the land எப்படி போகணும்னு நினைக்கிறோம்? boat வழியா ஒரு things எடுத்துட்டு one place to another place போறாங்க. Then waterways, that is waterways. Ocean route, ocean, sea, ocean இருக்கு இல்லையா? For example, Indian Oceanல இருந்து அடுத்த ocean, but Indian Ocean, the Pacific Ocean போறது with the help of the ship, isn't it? See, the next one is domestic, next one is domestic airways. Domestic is within the state, within the country, that is the domestic. International airways, what is mean? International airways, one country to another country with the help of the flight, isn't it? Aeroplane, flight, helicopter, இது வந்து என்னது? Airways. Okay, first one is roadways. See, road plays an important role in carrying the goods and passengers for a short, medium and long distance. Okay, road is important one because the road வந்து எல்லா இடமும் இருக்கும். Village to village, urban to urban, village to town, town to urban, எல்லா பிளேஸ்லயும் இருக்கும். So that is important role. Okay, it is highly suitable for short distance service. இதுதான் ரொம்ப ஈஸியான ஒண்ணு. இப்போ ட்ரெயின் இருக்கு, ட்ரெயின் அது என்ன இருக்கும்? அர்பன் ஏரியால மட்டும்தான் இருக்கும். ஆனா ரோட்வேஸ் நாட் லைக் தட். அர்பன்லயும் இருக்கும், ரூரல்லயும் இருக்கும், வில்லேஜ்லயும் இருக்கும், எல்லா இடமும் இருக்கும். கார்னர் சின்ன சின்ன பிளேஸ்ல கூட இருக்கும். It is highly suitable. Okay, it is comparatively easy and cheap to construct and main roads. Okay, maintain roads. We have maintained the roads very easily. But main road transport can establish easy contact between the farms, field, factories, markets and can provide door-to-door transport service. இப்போ வந்து farms mean agriculture area, அங்கே road இருக்கும், fieldல இருக்கும், factories, if you go to factories, you have used the road, isn't it? Road, then market போனா அங்க road இருக்கும். The door-to-door transport service, எல்லாருமே door-to-door னா ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு transport is, road இருக்கு, so we have used the transport service. Roads are the most universal mode of transport. Road வந்து main universal, மொத்தத்துக்கு road வந்து ரொம்ப important இருக்கு. Indian roads are cost efficient. இது வந்து very efficient. It is used by all section of the people in the society. All the people we have used the road, isn't it? All the people you have used the road. Sometimes now நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரெயின்லயே போயிருக்க மாட்டாங்க, but they have used the road. Isn't it? But sometimes they are not going in the flight. Flight இருக்க மாட்டோம். அப்ப அங்க என்ன இருக்கும்? நம்ம பட் ரோட மட்டும் கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். In India, the dense and road network is found in the northern plains, where it is relatively easy to contrast the roads. Okay, See, in mountain areas, it is quite difficult to construct roads. Road density is the highest in Kerala and lowest is Jammu and Kashmir. Listen, see, but the road density is the highest. Listen, see, the mountain area is not proper road is there. Up and down இருக்கும் இல்லையா? hilly areas up and down இருக்கும். அப்ப அங்க நல்ல road construct பண்ண முடியாது. So, but is the road highest? Kerala நல்ல density is the highest. Okay, but lowest Jammu and Kashmir, because why? That area is very mountain is there, isn't it? Mountain, Himalayas, hills are there, number of hills are there, so there is very least, lowest level. For the population, for the purpose of construction and maintenance, road are classified into national highways, state highways, district roads, rural roads, then next border roads, international highways. Okay, Amma? International highways. See,
is first one is classified into national highways or state highways இருக்கு. இதெல்லாம் உனக்கு தெரியும் இல்லையா? டிஸ்ட்ரிக்ட் ரோடு, டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ரோடு, டிஸ்ட்ரிக்ட் ரூரல் ஏரியா, வில்லேஜ்ல இருக்கக்கூடிய ரோடு வந்து ஒன்னது ரூரல் ரோட்ஸ். ஓகே, பார்டர் ரோட்ஸ் மீன்ஸ் நம்ம ஏரியால பார்டர்ல இருக்கக்கூடியது. பார்டர்னா அந்த எல்லைப்புற பகுதியில் இருக்கக்கூடியது. இன்டர்நேஷனல் ஹைவேஸ்ங்கிறது என்னது? இன்டர்நேஷனல் மீன்ஸ் வாட்? ஒரு கண்ட்ரில இருந்து அனதர் கண்ட்ரிக்கு போகக்கூடிய ரோடு. ஓகேயா? See classification of roads in India. First one is national highways. National highways. What is my national highways? What is my national highways? நெடுஞ்சாலைகள். NH சொல்லுவோம் இல்லையா? அது that is also important roads. See the highways are running through the length and breadth of the country. லெங்தாவும் இருக்கும், பிரீத்தாவும் இருக்கும், அகலமாகவும் இருக்கும், நீளமாகவும் இருக்கும். அப்போ the connecting capital states ஒரு கேபிட்டல் ஸ்டேட்ஸ்ல இருந்து அடுத்த கேபிட்டல் ஸ்டேட்ஸ் போவாங்க. மேஜர் போர்ட்ஸ்ல இருக்கும், மெயின் ஜங்ஷன்ல இருக்கும், பட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கும், டூரிஸ்ட் சென்டர்ல எல்லாம் இந்த ரோடு கண்டிப்பா இருக்கும். ஓகேயா? டிரான்ஸ்போர்ட் அண்ட் த ஹைவேஸ் ஆஃப் இந்தியா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் த நேஷனல் ஹைவேஸ் இன் இந்தியா. இது வந்து நேஷனல் ஹைவேஸ் ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் கண்ட்ரி வரணும்னாலும் கண்டிப்பா இந்த நேஷனல் ஹைவேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா புரிஞ்சுக்க. அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், த லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவேஸ் NH 44 which runs from Varanasi in Uttar Pradesh to Kanyakumari in Tamil Nadu. Okay, that is the longest one word, very important one word, note it. Varanasi in Uttar Pradesh இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாடுல இருக்குது. இது வந்து longest national highways, 2369 kilometers. Okay, the shortest வந்து எங்க இருக்குன்னா NH 47A. இது எர்ணாகுளம் டு கொச்சி போர்ட். எர்ணாகுளத்துல இருந்து கொச்சி இருக்குது, பட் டிஸ்டன்ஸ் இஸ் only 6 kilometers. Okay, that is very important one word, please underline. The next one is state highways. The state highways are usually roads that link important cities, towns and district headquarters within the state. Okay, connect within the national highways or highways of neighboring states. Listen, see. State highways na ஒரு மாவட்டத்துல உள்ள national highways, that is roads links important cities. இது எந்த லிங்க் ஆயிருக்குன்னா important citiesல, டவுன்ல, அதே டைம்ல district headquarters means Madurai. Okay, Madurai is a district headquarters, Madurai is a state district also. So இதுல கனெக்ட் ஆயிருக்கிறது. ஓகேயா? இது வந்து what is financed by who? State government. That is fully controlled by state government. District roads. Next, district roads provide connectivity between district and toll headquarters with the state highway and national highway. Listen, see, district road வந்து எதை கனெக்ட் ஆயிருக்குன்னா district and toll. Okay, district to toll கே கனெக்ட் பண்ணிருக்கோம் with the state highway. Okay, district roads are constructed and maintained by public work department of the state. Listen, see, PWD ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் மெயின்டைன் பண்ணுது. Okay, the next rural roads. Listen to rural roads. Rural roads means village road, village area and rural and village area link different village with their neighboring towns, maintained by village panchayat. That is what village panchayat da ada maintain பண்றது. Then next, border roads ன்றது எது constructed by the border road organization. Okay, that is very important roads. See, it was established which year? 1960 ல establish பண்ணாங்க. The border roads organization constructed world highest road joining Chhattisgarh and Leh in Ladakh. Okay, இந்த ரோடு எங்க இருக்குன்னா சத்தீஸ்கர்ல இந்த லேக் இன் லடாக்ல இருக்கு. லடாக் in that is where is it in Jammu and Kashmirல இருக்கு. That is road run at the average altitude எங்க இருக்குன்னா 4270 meter. Okay, ஆமா. The next வந்து border ரோடுங்கிறது என்ன? எல்லைப்புற ரோடு. ஓகேயா? கோல்டன் quadrilateral. அப்படி what is the meaning of that? தங்க நாற்கரை சாலைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். புரியுதுங்களா? See, இது வந்து 5846 kilometer long. Okay, road, but 4/6 lanes, 6 வழிச்சாலை 4 வழிச்சாலைன்னு சொல்லுவோம் இல்லையா? India's 4 metropolitan cities, Delhi to Kolkata, Chennai, Mumbai, Delhi. Okay, the connectivity is there. Okay, it was launched, எப்ப launch பண்ணாங்கன்னா 1999ல தான் launch பண்ணாங்க தங்க நாற்கரை சாலை. The next one is north, south and south west corridor. Okay, see, north-south corridor aims at connecting Srinagar to Jammu and Kashmir. Okay, yeah. At that time, the Kanyakumari in Tamil Nadu with
4076 kilometer long road. Okay, amma, long road. See, long road. Another one is the east-west corridor has been planned to connect the Silchar in Assam. அது எங்க ஈஸ்ட் வெஸ்ட்ல சில்சார் இன் அசாம்ல. சில்சார் இஸ் ஒன் ஆஃப் த பிளேஸ் இன் அசாம்ல இருக்கு. போர்ட் டவுன் இன் போர்பந்தல் இன் குஜராத். எங்க இருக்குது? போர்பந்தல். வேர் இஸ் இட்? இஸ் இன் குஜராத். வித் 3640 kilometer of road length. Length means long. Breadth means what? அகலமா இருக்குது. The two corridor insect at Jhansi. ரெண்டுமே எதுல ஜாயிண்ட் ஆகுதுன்னா ஜான்சில ஜாயிண்ட் ஆகுது. Listen, see. Listen ma, the map very important. For example, how they will ask the question means the roadways between Delhi to Calcutta, otherwise sometimes Chennai to Calcutta, sometimes Chennai to Delhi, sometimes Mumbai to Calcutta. If they will ask, you should mark 2 intermediate stops. What is my intermediate stop? இடைப்பட்ட பகுதியில் உள்ள 2 ஸ்டாப்பை கண்டிப்பா மார்க் பண்ணணும். இந்த மேப்பை நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோ. ஓகே அம்மா? Listen, see, that is very important questions. Okay amma? Thank you. Today class is over. Next class I will take express ways. Okay amma? Thank you.